இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான கதை ஒன்று சொல்கிறேன், கேளுங்கோ. எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கேயோ ஒரு இடத்துல படித்தேன், அதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணித்து. 2 நாளாக என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஒரு கல்யாண விஷயமா மதுரைக்கு ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டு 2 நாள் இருந்துட்டு திரும்பி வந்துட்டேன். வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது, வெளியிலே போக முடியல. இந்த நேரத்தில் ஒரு குளுமையாக ஒரு கதை சொன்னால் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குமேங்கிறதுனால தான் இந்த கதை. ராஜுன்னு ஒருத்தன், வயசான ஆள். அவனுக்கு ஒரு கை கிடையாது. அவன் ஒரு பெரிய பங்களாவில் வாட்ச்மேன். அந்த பங்களாவில் ஒரு பெரிய மனுஷர் காரில் வெளியில் போவார் வருவார். பெரிய இடத்துல உள்ளூர தள்ளி ஒரு பங்களா, ஆனால் வாசலில் பெரிய கேட்டில் மட்டும்தான் இவனுக்கு கதவை கார் வரும்போது திறக்கிறது, கார் போனோன்னா மூடுறது, அது ஒன்று தான் வேலை. அந்த வீட்டு வாசலில் ஒரு பெரிய குப்பை கூட இருக்கும். அந்த வீட்டில் கிச்சன்லேருந்து என்னென்ன ஐட்டமெல்லாம் சாப்பாட்டுக்கு பாட முடிஞ்சோடனே மீதி இந்த ஐட்டமெல்லாம் கொண்டு வந்து அந்த வாசலில் அந்த குப்பை கூடையில் போட்டுருவாங்க. அது அங்கே இருக்கிற இந்த வண்டிக்காரெல்லாம் வந்து எடுத்துன்னு போயிடுவான். மீதி மிருகங்கள்லாம் நாய் மாடு கிடு ஏதாவது வந்து சாப்பிட்டுட்டு போகும். இவன் என்ன பண்ணுவான், 2 வருஷமாக அந்த வீட்டில் வேலை செய்கிறானே தவிர வாசலில் அந்த குப்பை கூடையில் டெய்லி ஏதாவது இருக்கும்னு வீட்டுக்கு போகும்போது தேடி பார்ப்பான். ஏதாவது பிஸ்கெட்டு, ஓப்பன் பண்ணாத சில பழங்கள், காய் ஏதாவது 1-2 கிடைக்கும், ப்ரெட்டு துண்டு ஏதாவது கிடைக்கும். அதெல்லாத்தையும் எடுத்து ஜாக்கிரதையாக மூட்டை கட்டி வீட்டுக்கு எடுத்துன்னு போய் தானும் சாப்பிடுவான், குழந்தைகளுக்கும் கொடுப்பான். எப்படியோ அவனோட கஷ்டகாலம் ஓடின்னு இருந்தது. ஒரு நாள் இவன் அந்த குப்பை கூடையில் இந்த மாதிரி சாப்பாடு ஐட்டமெல்லாம் பொறுக்கிறத அந்த எஜமானன் காரில் வந்தவர் தூரத்துலேருந்தே கவனிச்சிட்டார். கதவை திறந்து விட்டான். ஆனால் இவன் அந்த மாதிரி அங்கே எடுத்து சாப்பிட்றத பொறுக்கிறத அவர் பார்த்தா கூட அவங்க கூட ஒன்றும் பேசவே இல்லை. டெய்லி குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்லுவான். அவனை பார்ப்பாரே தவிர பதிலே சொல்ல மாட்டார், போயிடுவார். இப்படி இருக்கும்போது என்றைக்கு அந்த எஜமானம் பார்த்தாரோ அன்றைக்கு மறுநாள் காலம்பரை பார்த்தா ஒரு பெரிய பேக் ஒன்று, அந்த புது பேகு இந்த குப்பை கூட பக்கத்தில் இருந்தது. யாரும் இங்கே பேகை வச்சுட்டு போயிட்டாளே அப்படின்னு அதை போய் பார்க்குறான் ராஜு. அதில் பழங்கள், காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக, வீட்டுக்கு வேணுங்கிற பருப்பு கிருப்பு வகைகள் சாமான்கள்லாம் ஃபுல்லாக இருக்குது. அடடா, அது யாரோ விட்டுட்டு போயிட்டா போல் இருக்கேன்னு வெயிட் பண்ணி பார்த்தா யாரும் வந்து கேட்கல, வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டான். அப்புறம் பார்த்தா தினமுமே அந்த இடத்துல ஒரு பேக் இருந்துகிட்டே இருந்தது. யார் இப்படி ஒரு முட்டாப்பைய தினமும் கொண்டு இங்கே வச்சுட்டு போயிடுறான் அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் டெய்லி அவனுக்கு வீட்டுக்கு எடுத்துன்னு போவான். அதனால் அவன் குடும்பமும் அவனும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தான். 2 வருஷ காலம் இப்படியே ஓடி போயிடுது. ஒரு நாளைக்கு வீட்டில் ஒரே கலையபரம், ஜனங்க வரதும் போதுமாக இருந்தது. எஜமான் கார் கண்ணில் படலை. என்னன்னு மெதுவாக விசாரித்து பார்த்தா உள்ளே எஜமான் செத்து போயிட்டார் அப்படிங்கிற நியூஸ் அவனுக்கு தெரிகிறது. அன்றைக்கியில் அந்த மறுநாள் காலம்பரிலேருந்து அந்த பேக் அவனுக்கு காணும். யாரும் இங்கே வந்தவன்ல எவனோ ஒருத்தன் எடுத்துன்னு போயிட்டான் போல இருக்கு, நமக்கு முன்னால் வந்து எடுத்துன்னு போய்ட்றானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் 1 வாரம் 3 நாள் பார்த்தேன். அவனுக்கு அந்த சாமான்லாம் இல்லாமல் வீடு நடத்துறது, குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 3 வாரம் 4 வாரத்தில் ஒன்றுமே கிடைக்கலையே. நேராக போய் அந்த எஜமானிக்கிட்ட வீட்டில் போய், அம்மா எனக்கு கொஞ்சம் சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு விலைவாசிலாம் ஏறி போச்சுமா, ஒன்றும் சாப்பிட முடியலன்னு 2 வருஷமாக இங்கே வேலை செய்கிற, உனக்கு சம்பளம் போடலன்னு கேட்கவே இல்லை, இப்போ வந்து கேட்குறியே அப்படின்னா. இவன் என்னென்னமோ காரணம் சொன்னால் கூட கடைசியில் அவன் வந்து உண்மையை சொல்லிட்டான். இந்த மாதிரிம்மா தினமும் ஒரு பெரிய பேக் இருக்கும், அதில் வந்து காய்கறி பழங்கள் வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் இருக்கும். அதனால் என் குடும்பம் சௌகரியமாக இருந்ததுனால நான் அதிகமாக சம்பளம் கேட்க விரும்பலை. இப்போ அது நின்று போச்சு. அதனால் எனக்கு வேறு வழி வேலை கொஞ்சம் சம்பளம் கூட தேவையாக இருக்குன்றதுனால கேட்டேன். ஓன்னு அழறா. ஏன் அழறீங்கன்னா, என்றைக்கு நின்று போச்சு உனக்கு அது அப்படின்னு கேட்டா. எஜமா என்றைக்கு செத்து போனாரோ அந்த மறுநாள் காலம்பரிலேருந்து வரலம்மா அப்படின்னா. அவள் அழுதோடனே தலையை ஆட்டுறா. அப்போ தான் எனக்கு புரியுது, ஓஹோ, ஒரு வேளை நம்ம எஜமான் சம்மந்தப்பட்டது, அவர் தான் ஏதோ ஏற்பாடு பண்ணி அங்கே கொண்டு வந்து வச்சுருக்க சொல்லியிருப்பாரோ. நம்ம தெரியாமல் இந்த அம்மாவை போய் கேட்டுட்டோமே, நம்ம தெரியாமல் கேட்டுட்டோம்மா, மன்னிச்சுக்கோங்கம்மா. எனக்கு வந்து உங்களுக்கு சம்பளம் இப்படி கேட்டதுனால நீங்கள் மனசு வருத்தப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நான் கேட்டிருக்க மாட்டேம்மா. நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிறேம்மா, சம்பளம் இன்க்ரீஸ் பண்ண வேணாம்மா, இந்த வேலையை விட்டுட்டு நான் போக மாட்டேம்மா அப்படிங்கிறேன். இல்லைப்பா, நான் அதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இது பார்ப்பா, நீ வந்து எங்கள் எஜமா வந்து ஒரு 6 பேருக்கு தினமும் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு 6 பேகு 7 பேக் கொடுப்பாரு. அதில் 6 பேரை நான் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நான் வசதி செஞ்சுட்டு வரேன். எஜமா போனதுலேருந்து அந்த 7வது ஆள் யாருன்னு எனக்கு தெரியாமல் போயிடுது. இன்றைக்கி இப்போ சொன்னப்பறம் தான் தெரியுது, நீ தான் அந்த 7வது ஆள். உனக்கு தான் ஒரு பேகு டெய்லி வருது. இப்போது 4 வாரமாக விடாமல் கொடுக்காமல் போயிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன்ப்பா
அப்படின்னு சொன்னபோது இவனுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் மறுநாள் காலம்பரை அவன் ஒரு பெரிய பேக் எடுத்துகிட்டு அந்த எஜமானனோட பையன் இவன் வீட்டிலையே கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த வழக்கமாக வைக்கிற அந்த குப்பை கூட பக்கத்தில் அந்த பேக்கை வைக்காமல் இந்த வாட்ச்மேன் ராஜுவோட வீட்டிலையே கொண்டு வந்து ஒரு பேக் நிறைய வழக்கம் போல் பழங்கள், காய்கறிகள் என்னென்னலாம் தினமும் இருக்குமோ அந்த ஐட்டம் அன்றைக்கி இருக்குது. இவனுக்கு ஆச்சரியம் தாங்கவே இல்லை. இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவர் ரொம்ப தேங்க்யூன்னு சொன்னான். பதிலே சொல்லாமல் போயிடும்போது உறக்க சொல்கிறான், தேங்க்யூ ஐயா, நன்றி ஐயா அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், சாரி எனக்கு காது சரியாக கேட்காது, அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு காதில் விழலை அப்படின்னா. எங்கள் அப்பாவுக்கும் அந்த மாதிரி தான் காது கேட்காது. இல்லை உங்கள் அப்பா பதிலே சொல்ல மாட்டார், அதனால் நீங்களும் அப்படி சொல்லலையேன்னு நினச்சேன். இல்லை எங்கள் அப்பாவுக்கும் காது கேட்காது, அதே மாதிரி எனக்கும் சரியாக காது கேட்காது அப்படின்னு சொல்லும்போது தான் இவன் அப்படியே ஷாக் ஆகிடுறான். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னு கேட்டால், நம்ம பெரத்தியாருடைய நடவடிக்கைகளை செயல்களெல்லாம் தப்பாகவே எடை போட்டுறோம். நம்ம எஜமான் பேசவே இல்லை, அவர் ஒன்றுமே பதிலே சொல்லலைன்னு ஏதோ திமிராக இருக்கார், அரகண்டாக இருக்காருன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அவளுக்கு என்ன குறைகள், எதனால் அப்படி நடந்துக்கிறான்றது நமக்கு தெரியாதனால ஒரு தப்பான அபிப்பிராயத்தை நம்ம ஃபார்ம் பண்ணிடுறோம். யாருடைய செயல்களையும் யாருடைய சொல்லையும் நம்ம தப்பாக பார்க்குற பழக்கத்தை விட்டுடணும். அது பின்னால் எத்தனையோ காரணம் இருக்கலாம், அது நமக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். இப்போது இந்த கதையிலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நமக்கும் நம்முடைய முடிஞ்சால் நமக்கு பெரத்தியாருக்கும் உதவி செய்யலாம், அதுக்காக நன்றி எதிர்பார்க்க வேண்டாம், நம்மளால் செய்ய முடிஞ்சதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இந்த கதையில் மெதுவாக உள்ளூர ஊடுருவி பரவி இருக்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயத்தில் வேறு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு சமாச்சாரம் சொல்கிறேன்.